உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி ராஜஸ்தானில் ஏற்பட்ட சம்பவம் திரையுலகில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டாமை, பூவே உனக்காக உள்ளிட்ட 99 படங்களை சூப்பர் குட் பிலிம்ஸ் மூலம் தயாரித்தவர் ஆர்பி சௌத்ரி ராஜஸ்தானில் காரில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் அவர் படுகாயம் அடைந்ததாக முதலில் தகவல் வெளியானது. அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடன் பயணித்த இருவர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை காலை ஆர்பி சௌத்ரியினுடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி ராஜஸ்தானி குடும்பத்தை சேர்ந்தவர். திரைப்பட தயாரிப்பில் நுழைவதற்கு முன்பாக எஃகு ஏற்றுமதி மற்றும் நகைகள் வணிகத்திலே இருந்தார். மலையாள திரையுலகில் தயாரிப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் சூப்பர் பேனரின் கீழ் சில படங்களை தயாரித்தார். 1989 ஆண்டில் தமிழ் திரைப்பட துறையில் நுழைந்து குட் நைட் கொசுவிலைகளை தயாரித்த ஆர் மோகனுடன் இணைந்து சூப்பர் பேனரில் படங்களை தயாரித்தார். அவர்கள் பிரிந்து செல்ல முடிவு செய்த போது சௌத்ரி சூப்பர் என்பதை குட் நைட்டில் குட் என்று சேர்த்து சூப்பர் குட் என்று மாற்றினார். சூப்பர் குட் பிலிம்ஸ் 1980களுடைய பிற்பகுதியில் தொடங்கி படங்களை தயாரிக்கப்பட்டு வந்தன. தமிழ் திரையுலகில் பெரும் வெற்றி பெற்ற பல இயக்குநர்களுக்கு அவர் முதல் படம் தயாரித்து கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக புரியாத புதிர் படத்தின் மூலம் KS ரவிக்குமார் இயக்குநராக அறிமுகப்படுத்தினார். புது வசந்தம் படத்தின் மூலம் விக்ரமனை அறிமுகப்படுத்தினார். சொல்லாமலே படத்தின் மூலம் இயக்குனர் சசியை இயக்குநராக அறிமுகப்படுத்தினார். துல்லாத மனமும் துள்ளும் படத்தின் மூலம் எழிலை இயக்குநராக அறிமுகப்படுத்தினார். ஆனந்தம் படத்தின் மூலம் என் லிங்குசாமியை இயக்குநராக அறிமுகப்படுத்தினார். இந்த சூப்பர் குட் பிலிம்ஸினுடைய முயற்சியில் பல படங்கள் வெளியாகி இருக்கின்றன. சௌத்ரியினுடைய இளைய மகன் ஜீவா, மூத்த மகன் ஜித்தன் ரமேஷ். ஜீவாவினுடைய நடிப்பில் ரவி மரியா இயக்கிய ஆசை ஆசையாய் படம் 2003 அறிமுகமானது. இந்த படத்தின் மூலமாக ஆர்பி சௌத்ரியினுடைய இளைய மகன் ஜீவா நாயகனாக அறிமுகமானார். மோகன்லால், விஜய் நடித்த ஜில்லா திரைப்படம் சூப்பர் கிளிப்ஸினுடைய 85வது படமாக இருந்தது. 2010களில் சௌத்ரியுடைய மகன் ஜித்தன் ரமேஷ் இணை நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்தார். இந்த நிறுவனத்தில் விஜய் நிறைய படங்களிலே நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜீவா ஜனவரி 2008 ஆண்டிலே ஏற்பட்ட ஒரு நேர்காணலின் போது கூட அடுத்தடுத்து விஜயுடன் ஒரு படம் செய்வதற்கான திட்டமிடல்கள் இருந்ததாக தெரிவித்தார். பல படங்கள் முத்திரை பதித்த படங்களாக ஆர்பி சௌத்ரியுடைய தயாரிப்பில் வெளியிலிருந்து குறிப்பிடத்தக்கதாகவே பார்க்கப்படுகிறது. சேரன் பாண்டியன், ஊர் மரியாதை, அபிராமி, கோகுலம், கேப்டன், சின்ன மேடம், நாட்டாமை, பூவே உனக்காக, செங்கோட்டை, சுந்தர புருஷன், மிஸ்டர் ரோமியோ, லவ் டுடே, சூரிய வம்சம், ஜாலி, சந்திப்போமா, சொல்லாமலே, சிம்மராசி, துல்லாத மனமும் துள்ளும், கண்ணாத்தால், பூமகள் ஊர்வலம், நீ வருவாய் என, கண்ணுப்பட போகுதையா, திருநெல்வேலி, உன்னை கொடு எண்ணெய் தருவேன், மாயி, காதல் சுகமானது, விண்ணுக்கும் மண்ணுக்கும், ஆனந்தம், சமுத்திரம், ஷாஜகான், புன்னகை தேசம், காமராசு, வருஷமெல்லாம் வசந்தம், அற்புதம், ஆசை ஆசையாய், தித்திக்குதே, திருப்பாச்சி, இது போன்ற பல படங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக கச்சேரி ஆரம்பம், ரவுத்ரம், பிள்ளையார் தெரு கடைசி வீடு என்று மகன்களுக்காகவும் அவர் படம் எடுக்க தொடங்கினார். ஜில்லா, களத்தில் சந்திப்போம், வரலாறு முக்கியம் போன்ற படங்களும் அவர் எடுத்ததே. மாரிசன் என்பதும் அவர் எடுத்த படமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது அவர் சாலை விபத்தில் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திரையுலகை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நாளை அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது.